பறவைகள், அப்புறம் காட்டு மிருகங்கள். மிருகங்கள் என்ன பலவான எவ்வளவு ஒரு மகத்தானவைகளாக இருக்கிறது. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலம்னு வேதம் சொல்லுது. பயங்கரமான பலன் அதுக்கு. மனுஷனுடைய பலத்துக்கு அதுக்கு ஒப்பிடுறதையும் ஒன்றுமே கிடையாது. பயங்கரமான பலன் காண்டாம் மிருகத்துக்கு இருக்குது. அப்போ எல்லா சிருஷ்டிப்புலையும் பார்த்தீங்கன்னா எல்லா சிருஷ்டிப்புமே மகத்தானதாக இருக்கிறது, அழகானதாக, அற்புதமானதாக, ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கிறது. ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது மனுஷன்தான் கடவுளுடைய மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்னா மிகச்சிறந்த படைப்பு மனுஷன்தான். அவனை உண்டாக்கும் போது சூரியன் சந்திர நட்சத்திரத்தை போல உண்டாக்கல, மீன்கள் பறவைகளை மிருகங்களை போல உண்டாக்கல, அவனை பூக்கள் பழங்கள் காய்கள் போல உண்டாக்கல. அந்த மாடல் எதையுமே எடுத்துக்கல. அவர் இதை மாதிரி உண்டாக்குறேன், அதை மாதிரி உண்டாக்குறேன்னு சொல்ல, ரோஜாப்பூ மாதிரி அவனை உண்டாக்குறேன், மல்லிப்பூ மாதிரி அவனை உண்டாக்குறேன், இந்த மின்ற நட்சத்திரம் மாதிரி அப்படிலாம் சொல்லல. அவரை மனுஷனை எப்படி உண்டாக்குறேன்னாரு, மனுஷனை நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குனாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அதுவே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆறுதலை தருது பாருங்க. கர்த்தர் நம்மளை வேற எதன்படியும் உண்டாக்கலாம், அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே மனுஷன் பாவத்தில் விழும் முன்னதாக அவன் எப்படி இருப்பான்றதை நான் யோசித்து பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாத அளவுக்கு மனுஷன் பலவானாக, அழகானவனாக, அது மட்டும் இல்லை எல்லாம் இருக்க வேண்டிய அளவுக்கு உயரம், எல்லாமே ப்ரொபோர்ஷனட்டா, பெர்ஃபெக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் எந்தெந்த அளவுக்கு இருக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், பெர்ஃபெக்ட்லி ப்ரொபோர்ஷன்ட், மேக்னிஃபிசன்ட், நேர்த்தியானவனாக, மகிமை பொருந்தியவனாக அவன் இருந்திருப்பான். மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளையும் பார்த்துட்டு மனுஷனை பார்த்தா இதில் எது பெஸ்ட்னு ஈஸியாக சொல்லலாம், அந்த அளவுக்கு அவன் மகிமை நிறைந்தவனாக இருந்திருப்பான். எல்லா சிருஷ்டிப்புகளையும் பார்த்து அங்கே மனுஷனை நிற்க வச்சா இதில் யார் எல்லாத்தையும் ஆளுகிற ஆள், யார் இதுக்கு ராஜா அப்படிங்கிறத யார் வேணா சுட்டி காண்பிக்கலாம். அப்படி இருந்திருப்பான் மனுஷன், மகிமை பொருந்தியவனாக. எல்லா சிருஷ்டிப்பும் இவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியானவனாக அவனை உண்டாக்கி இருப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். அப்படிதான் உண்டாக்கியிருப்பார் மனுஷனை. இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷனுடைய சரீரத்தின் அவயவங்களை எடுத்துங்க, மூளை மாதிரி இதை எடுத்துங்க, என்ன இன்ட்ரிகேட் ஒயரிங் பாருங்க. அது இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஒயர் பண்ண சொன்னால் சில நேரத்தில் சொதப்பிட்டு போயிடுறாங்கல்லாம், எது எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுது, அந்த அளவுக்கு இருக்குது.